ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு நிஷியும் கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஜமீன்தார் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சுத்துப்பட்டில் இருக்க எல்லா ஜமீன்தாரும் சேர்ந்து துர்கா பூஜை அன்னைக்கு பாட்டு பாடுவாங்க. அதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் வந்திருக்காரு. இவனுங்க மியூசிக் வச்சு பாட்டு பாடும்போது அவர் கேட்குறாரு. அடுத்ததான் நிஷியும் பாட சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ நல்லா தான்ப்பா பாடுற, ஆனா நிஷி ஒரு உயிரோட பாடுறா, அவளை தொடர்ந்து பாட வையினோன்னா இவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அடுத்த வருஷம் நிஷியோட பாட்டை கேட்க ரவீந்திரநாத் தாகூர் வருவார்னு பார்த்தா அவர் உடம்பு முடியாமல் இறந்து போயிடுறாரு. இவங்க சோகத்தில் பாடிட்டு இருக்கும் போது ஏற்றுக்க முடியாத புருஷன் அவங்களை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிடுறான். இதை பார்த்த ஹீரோயினுமே அவன் கொலை பண்ணி அந்த வீட்டிலே வச்சு எரிச்சிடுறான். இதனால தான் அந்த ஊரில் யார் பாட்டு பாடினாலும் அவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்க அந்த நிஷி பேய் அந்த 5 ஜமீன்தார்களையும் சேர்த்து தான் கொலை பண்ணியிருந்திருக்கோம். ஹீரோயினும் இதனால தான் அடுத்த ஜென்மம் எடுத்து வந்திருப்பாங்க. இந்த கதையெல்லாம் ஹீரோயின் ஊர் மக்கள்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சொல்லி முடிக்கிறாரு. அந்த வீட்டோட ஓனர் வராரு. அவர் யாருன்னா நிஷியை கொலை பண்ண அந்த ஜமீன்தாரோட பையன் தான் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பா அந்த பொண்ணை பாடிக்கிட்டே இருக்கும் போது கொண்டதுனால தான் ஆவியாக இந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் கொண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஆவி சாந்தி அடையணும்னா அந்த பணம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாகணும். அது உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியணும். அதை எடுத்து எரிச்சாதான் எல்லாம் சரியாகும்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் என்ன எல்லாரும் உளறீங்களா, பேய் கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என்னை எதுக்கு வர வச்சிங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு கார் எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் போகிற வழியிலே நிஷி பேய் இவனை பயமுறுத்தினவனா அலறிக்கிட்டு திரும்பி வந்தவன் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். எங்கள் அப்பா தான் அந்த பொண்ணை கொண்டாரு, இந்த வீட்டில் தான் போச்சாரு, அதுவும் இந்த சாமி சிலை கீழே தான் போச்சு வச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. அடுத்த நாள் அந்த இடத்த நோண்டி அந்த நிஷியோட ரிமைன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு இந்த ஊரில் தானே இறந்து போனா, இங்கேயே வச்சு இறுதி சடங்கு செய்யலான்னு சொல்லி. ஹீரோயின் சொல்கிறா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் எதுவுமே பண்ணல, இதையாவது பண்ணுறேன்னு சொல்லி அந்த ரிமைன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளும் கிளம்புறா. இதோட இந்த சீரீஸும் முடியுது.